வணக்கம் உறவுகளே. இப்போ நீங்கள் பல செடிகள் நடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொய்யாக்கன்றாலும் சரி, சப்போட்டாவும் சரி, எந்த கன்று நட்டாலும் உறவுகளே, அந்த செடிக்கு சூரிய ஒளி படணும் உறவுகளே. சூரிய ஒளி எவ்வளோக்கு எவ்வளோ படுதோ, அவ்வளோக்கு அளவு உங்களுக்கு அதில் காய் காய்க்கும், உங்களுக்கு பழமும் கிடைக்கும். சூரிய ஒளி படலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த காய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா, நிழல்ல இருக்க மரம் அதிகமாக காய் காய்க்காது உறவுகளே. ஏன்னா, சூரிய ஒளி பட்டா தான் உங்களுக்கு பூவும் பிஞ்சும் அதிகமாக வரும். ஒரு மரத்தின் நிழல்ல இருக்குது அப்படின்னா, ஒரு மரத்தோட நிழல்ல கருவேப்பிலை செடி இருக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலை கன்று வைக்கலாம். அதே மாதிரி ஒரு சந்தன கன்று வைக்கலாம். அது நிழல்ல இருந்துச்சுன்னா நல்லா வளரும். அதே மாதிரி கொய்யா கன்றுலாம் நீங்கள் நட்டிங்கன்னா, அதுக்கு முக்கியமா சூரிய ஒளி படணும். சூரிய ஒளி பட்டா தான் அது செடி நல்லா வளரும். அதே மாதிரி பூக்களும் பூக்கும் உறவுகளே. அதே போல் எலுமிச்சம்பழம் கன்று நட்டாலும் சரி, எலுமிச்சம்பழம் கன்றெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சூரிய ஒளி படணும். சூரிய ஒளி பட்டால் தான் அது வளர்ச்சி நல்லா இருக்கும் உறவுகளே. சூரிய ஒளி படலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வளர்ச்சி ரொம்ப கம்மி தான். இப்போ 3 வருஷத்தில் காய்க்கிறது, இப்போ நிழலிலே வச்சு வளர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது 3 வருஷத்தில் காய்க்காது. 3 வருஷம் 4 வருஷம் கூட ஆகலாம். ஆகையினால இதெல்லாம் சூரிய ஒளி அதிகமாக படணும். அதனால் மரத்துக்கு அடியில் இந்த மாதிரி மரங்களை நடாதீங்க உறவுகளே. மரத்துக்கு அடியில் நடும்போது உங்களுக்கு பூ பூத்து காய் ரொம்ப கம்மியாக தான் காய்க்குது. அதே போல் நல்ல வெயில் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெயில் பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட்டோரு கொடுத்தாலும் சரி, மாட்டோரு கொடுத்தாலும் சரி, வெயில் படும்போது நல்ல பூக்கள் பூத்து நல்ல காய்கள்லாம் பிஞ்சுகள் நிறையா வைக்குது உறவுகளே. பாருங்கள், நல்ல காய் காய்க்குது. எல்லா பூரும் அந்த மாதிரி பயன்படுத்துங்க. மரத்தடி நிழலில் ஒரு குறிப்பிட்ட செடியை மட்டும்தான் வைக்கணும். அதிகமாக அந்த கொய்யா கன்று, சீத்தா கன்று, சப்போட்டா கன்று, எலுமிச்சை கன்று, இது எல்லாமே அதிகமாக வெயில் அடிக்கணும் உறவுகளே. வெயில் பட்டால் தான் அதனோட மரமும் வளர்ச்சி நல்லா இருக்குது, நல்லா பூ பூத்து காயும் நல்லா காய்க்குது உறவுகளே. ஆகையினால் மரம் நடும் உறவுகள் இந்த மாதிரி பழச்செடிகளை சூரிய ஒளி படுற மாதிரி நடுங்க. சூரிய ஒளி படுற மாதிரி நட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல காய்கனி எல்லாமே கிடைக்கும் உறவுகளே. இது பாருங்கள், இந்த வெண்டி செடியெலாம் பார்த்திங்கன்னா பாதி வெயில் படும், பாதி நிழல் இருக்கும். அது பாருங்கள், இந்த செடி எப்படி வளர்ந்துருக்கும் பாருங்கள். இது இப்போ பூ பூத்துருச்சு பாருங்கள், இதை பிஞ்சு வைக்க போகுது பாருங்கள். ஆமாம், இது ஒரு 45 நாள் கிடைக்கும் வெண்டிக்காய். ஒரு இப்போ 20 செடி இருந்துச்சு வச்சுங்களேன், உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறி கண்டிப்பாக கிடைக்கும் உறவுகளே. ஆமாம், அதே ரொம்ப நிழலில் இருக்கிற வெண்டி செடியை பார்த்தீங்கன்னா இவ்வளோ வளர்ச்சி இருக்காது. சூரிய ஒளி படாமல் இருக்கிற வெண்டி செடி இவ்வளோடைய வளர்ச்சியே இருக்காது. அதனோட வளர்ச்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறது, சூரிய ஒளி படுற மாதிரி நீங்கள் இந்த பழ மரங்களை, வெண்டி செடிகளை, தக்காளி செடிகளை இதெல்லாம் நல்லா சூரிய ஒளி படணும் உறவுகளே. அந்த மாதிரி நடவு செய்து பயன்பெறுங்கள் உறவுகளே. ஆமாம்.